இனிய உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நாம பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்டோட பனானா கேக் வீட்டிலேயே ரொம்பவும் ஈஸியாக ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் வந்து 2 பெரிய வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன வாழைப்பழம் இருந்தால் 3 வச்சுக்கோங்க. இது பெரிய வாழைப்பழம்ன்றதுனால 2 வச்சுருக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இந்த மசிச்ச வாழைப்பழத்தோட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் அதிகமாக வேணாம், லைட்டாக இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இதோட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம முட்டைக்கு பதிலாக தயிர் ஒரு 1/4 கப் சேர்த்து கூட பண்ணலாம். முட்டைக்கு பதிலாக இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா நுரப்பங்க கொஞ்சம் அடிச்சாச்சு. இதில் வந்து ஒரு 1/4 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 80 ml அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதோட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சாச்சு. இதில் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமை மாவு வந்து இதில் போட்டு கொஞ்சம் சலிச்சு எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சோடா மாவு எடுத்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். இது 2ஐயும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சலிச்ச கோதுமை மாவு இதெல்லாம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு எண்ணெய் தடவின கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து கேக் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதிலே பண்ணிடலாம். நான் வந்து இப்போது சில்வர் பாத்திரத்தில் தான் ஊற்றுறேன். இந்த மாதிரி இப்படி ஊற்றிருக்கோங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி ஊற்றியாச்சு. இதை வந்து இப்படி நல்லா தட்டிக்கலாம். இது வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றுறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு அரை அளவு தான் இருக்கணும். ஃபுல்லாக இருந்ததுன்னா கேக் பொங்கி வர கரெக்டாக இருக்காது. அதனால் ஒரு அரை அளவுக்கு ஊற்றி வச்சுக்கோங்க. குக்கரை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம குக்கர் வந்து விசில் ரப்பர் எதுவுமே போடாமல் ஒரு 45 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுருங்க. இப்போ வந்து கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிருக்குது. இப்போ வந்து இதை திறந்து பார்க்கலாம் கேக் ரெடி ஆயிடுச்சான்னு. இது வந்து ஒரு சின்ன கத்தி வச்சு நான் வந்து இதை இப்படி குத்தி பார்க்குறேன். இதில் வந்து ஒட்டலை. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். ஆறுன அப்புறம் வந்து நம்ம அதை எடுக்கலாம் அதிலிருந்து. இப்போ வந்து கேக் வந்து நம்ம 10 நிமிஷமாக ஆற வச்சுருந்தோம்ல, இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து கவுத்திக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து திருப்பி வச்சுக்கலாம். வாவ், சூப்பர், செம்மையாக வந்திருக்குது பாருங்க. கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. சூப்பராக வந்திருக்குது. பனானா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த பக்கமாக கட் பண்ணி வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே நம்ம
வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம ரொம்ப பொருள் தேவையில்லை, நல்லா ஈஸியாக பண்ணுற மெத்தட் தான். ஸோ நீங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.